நீங்க சொன்னீங்கல்ல சார், உக்கிரமான தெய்வம் அப்படின்னு ஆரம்பிச்சு இப்போ லாஸ்டா முருகருக்கு வந்துட்டீங்க. முருகர் உக்கிரமான தெய்வம் கிடையாது சார். இல்லை, அவர் வந்து கருணை கடவுளை அவங்களே சாந்தப்படுத்தி சமாதானப்படுத்தி அவங்கள கிளியர் பண்ணி கொடுத்துருவார். சம்ஹாரமூர்த்தி தான். சம்ஹாரமூர்த்தினால அவங்கள முருகனுடைய சம்ஹாரணத்தாக்கி அந்த ஆன்மாக்களும் மோட்சம் போயிடுமே, அந்த தெய்வங்களும் மோட்ச நிலைமைக்கு போயிடுமே, அந்த தேவதைகளும் மோட்சம் போயிடுமே முருகனுடைய இது பட்டுச்சுன்னா. சூனிய மாந்திரிகத்தை விரட்டுறதுல வந்து முருகனுக்கும் பங்குண்டு. முருகனுடைய வேலுக்கு வந்து சுற்றி இல்லாத பகையே துள்ளி வருகிறது வேல். ஏன் கேட்டிங்கன்னா, சச்சிதானந்த சுவாமி வந்து மாந்திரிகத்தை வந்து திருத்தனில் உதித்தரில் ஒருத்தன்மலை விருத்தன வயல் நடத்து குகன் வேலை, இந்த மந்திரம் வந்து வேல்மாறல் பதிகமே என்ன சூனிய மாந்திரிகத்தை விரட்டினதானே. வேல்மாறல் பதிகமே அதுக்காக வந்தது தான். மாந்திரிகத்தை விரட்டினது வேல்மாறல் மகாமந்திரம். அப்போ முருகப்பெருமான் வந்து மந்திரத்தால் மந்திரவாதியை விரட்டி மாந்திரிகத்தால் ஆட்பட்டவரை வந்து சரி செஞ்ச இடம் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அருளியது. அப்போ அது இருக்குல்ல, வேல்மாறல் மகாமந்திரம் எதுக்கு? மாந்திரிக சூனியத்தை விரட்டுறது வேல்மாறல் மகாமந்திரம் உதயமானது. அது மாதிரி எல்லா கடவுள்களுக்கும் அந்த மந்திரங்கள் இருக்குது. விநாயகருக்கு இருக்குது மந்திரங்கள் இருக்குது, எல்லா தெய்வங்களுக்கும், பெருமாளுக்கு இருக்குது, அனுமானுக்கு இருக்குது. அந்தந்த மந்திரங்கள் நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது இந்த எதிர்மறை ஆற்றல்களை நம்ம வந்து விலக்கி வைக்கலாம். அதுக்கு நல்ல ஒரு குரு வேணும். குரு மூலமாக அதை சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக இந்த மாதிரி தாக்குதலிருந்து அந்த குடும்பம் வந்து வெளியில் வரும். அப்படி வரும்பொழுது அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனால தான் இந்த ஏறுவினை இன்னைக்கு கலியுகத்தில் அதிகம் நிறைய பேர் நாடி வர, என்ன செய்ய, எனக்கு அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான், இல்லை எதையாவது பண்ணி அவனை சரி பண்ணி கொடுங்க, வசியம் பண்ணி கொடுங்க, முகமாத்து பண்ணி கொடுங்க, அவன் நான் சொல்கிறத கேட்குற மாதிரி செய்யுங்க, எனக்கு இந்த பதவி வேணும், இந்த பட்டம் வேணும், இந்த இடத்துக்கு நான் போகணும், அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி மனிதர்களே அதுக்கு தயாராகும் போது அவங்க தானாகவே இதுக்குள்ளே வந்துடுறாங்க. கிடைச்சது போகணும், இருத்தது போகணும் நினைக்கிறது இல்லை. அடுத்த கட்டத்துக்கு போகும்பொழுது அந்த உயர் பதவி கிடைக்கணும், பொருளாதாரத்தில் உயரணும் அப்படிங்கும் பொழுது யார் எக்கேடு கெட்டு போனால் பரவாயில்ல, நான் மட்டும் நல்லா இருக்கணுன்ற அந்த மனநிலைக்கு வரும் பொழுது அந்த சிந்தனை கெட்ட சிந்தனையாக மாறி துர்சிந்தனையாக மாறி துரு வழிபாடை நோக்கி பயன்பட்டு, துரு வழிபாடு அது துர்சம்பந்தமானதை கொண்டாந்து வந்து நிப்பாட்டுது. பார்த்தீங்களா, அவனுக்கு வேணால் அந்த நேரம் காரிய சித்தியாகிற மாதிரி தெரியலாம், ஆனால் பின்னால் அது பாதிப்பு உண்டு. அதனால தான் வந்து எதையும் நம்ம அளவோடு எடுத்துக்கணும். அதனால் இதில் இருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் கவசம் என்று சொல்லக்கூடிய விநாயகர் கவசம், அம்பாள் சக்தி கவசம், சிவ கவசம், பைரவர் கவசம், சண்முக கவசம் அப்படின்னு கவசம்ன்றதை வந்து நமக்கு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, கவசம் என்பது நமக்கு பாதுகாப்பு. அப்போ இந்த கவசத்தை நாம் பாடும் பொழுது நாம் மனதாலும் உடலாலும் நாம் அந்த இறை சக்தியானது நம்மளை வந்து கவசமாக நின்று காக்கும்.